மத்திய பிரதேசத்தில் இருந்து ரயிலில் திருச்சி வந்த பள்ளி மாணவர்களின் பதக்கங்கள் திருடப்பட்ட சம்பவம் மிகுந்த பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. விவரங்களை வழங்க இணைகிறார் தினேஷ். வணக்கம் தினேஷ், விவரங்களை பதிவு பண்ணுங்க. மாணவர்கள் என்ன குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்க? வணக்கம். அதாவது இந்திய பள்ளி விளையாட்டு கூட்டமைப்பு சார்பில் தேசிய அளவிலான டிபிஎஸ்சி பள்ளிகளுக்கான கராத்தே போட்டியானது மத்திய பிரதேச மாநிலத்தில் குவாலியரில் நவம்பர் 14ஆம் தேதி முதல் 18ஆம் தேதி வரை நடைபெற்றிருக்கு. இதுல இந்தியாவிலிருந்து பல்வேறு மாநிலங்களைச் சேர்ந்த பள்ளிகள் 2000க்கும் மேற்பட்ட மாணவர்கள் கலந்து கொண்டனர். இதுல திருச்சி மாவட்டம் திருவெரும்பூர் பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு பள்ளியில சேர்ந்தவர்கள் மாணவர்கள் அதில் பங்கேற்று அதில் 3 பேர் வெண்கல பதக்கம் மற்றும் சான்றிதழ்களை பெற்றுள்ளனர். இந்த வெற்றி மகிழ்ச்சியில அவர்கள் நாடு திரும்பிய நிலையில, அதாவது அவங்க சொந்த ஊரான திரும்பி இருக்காங்க. இதுல திருவெரும்பூர் பகுதிக்கு ரயில் நிலையத்துக்கு வந்தபோது, அந்தியோதயா ரயில் நிலையில வந்தபோது அங்கு திருவெரும்பூர் பகுதிகளில் அந்த மாணவர் உறவினர்கள் மற்றும் அந்த பயிற்சியாளர்கள் வரவேற்பு அளித்த நிலையில மீத மாணவர்கள் திருச்சி ரயில் நிலையம் திரும்பியுள்ளனர். அப்போது அந்த ரயில் நிலையத்தில் ரயிலில் அசந்து தூங்கும் சர்வாயில் அவர்களுடைய பதக்கங்கள் மற்றும் சான்றிதழ்கள் முழுவதுமாக திருடு போயுள்ளது. இதனை பார்த்து அதிர்ச்சியடைந்த மாணவர்கள் அவர்களை பிடிக்க முற்பட்ட போது அவர் பிடிக்க முடியவில்லை. மேலும் இது தொடர்பாக காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளனர். மேலும் ஆன்லைன் மூலமாகவும் இவர்கள் புகார் தெரிவித்த நிலையில இது தொடர்பாக விசாரணையானது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. மேலும் அது தொடர்பான காட்சிகளை கொண்டும் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். வெளி மாநிலங்களுக்கு சென்று வெற்றி பெற்ற மகிழ்ச்சியில் ஊர் திரும்பிய நிலையில அந்த பதக்கம் மற்றும் சான்றிதழ்கள் திருட்டு போன சம்பவம் மாணவர்கள் மத்தியில் மிக பெரும் ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. நன்றி தினேஷ், உங்களுடைய தகவல்களுக்கு. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.